ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சயின்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 4 மார்க்ஸ், அது ரொம்பலாம் இல்லைப்பா, வெறும் 25 கொஸ்டின் கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அந்த 25 4 மார்க்ஸ் கொஸ்டின் மட்டும் நம்ம பசங்க படிச்சிட்டாலே போதும், பக்காவாக அட்டன் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டினும். அதுவும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு சேர்த்து தான் பசங்களாக போட்டிருக்கேன். ஸோ கவலையே படம் எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்கப்பா. அப்போ தான் பார்க்குற நீங்களும் ஹாப்பி, வீடியோ போகிற நானும் ஹாப்பி. அதோடு இல்லாமல் மெயின் மேட்டர்னா நான் 2 மார்க்ஸ் போடாமல் இருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கினா டக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுறேங்க பசங்களா. இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்கலாம் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் ரொம்ப இல்லை, வெறும் 20 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அந்த 20 7 மார்க் படித்து எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். இவ்வளோ தான் பசங்களா. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 சாப்டர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷர், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ஓகேவா, நிலைமத்தின் எடுத்துக்காட்டுகளும் விளக்குக. ஸோ பல்வேறு வகைகள் என்னென்ன சொல்லுங்கள். ஓகேங்களா. செகண்ட் ஒன், ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வியரிங் ஹெல்மெட் அண்ட் ஃபாஸ்டிங் த சீட் பெல்ட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் சேஃப் ஜர்னி. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் யூசிங் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா. ஸோ ஹெல்மெட் நம்ம அணிதல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. கீழே நான் தமிழ் மீடியம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ சாரிப்பா. ஸோ இந்த சமூகம் முடிஞ்சால் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. செகண்ட் ஒன், அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் 20 cm ஃப்ரம் எ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 10 cm. ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ். அதாவது 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருளொன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பம் தோன்றும் இடத்தையும் அதன் தன்மையும் கண்டறிக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர் அண்ட் ஏரியல் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு வேறுபடுத்துக. ஓகேங்களா. செகண்ட் ஒன், ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் காப்பர் ராட் whose ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம். ஸோ இந்த சம் பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி. அதாவது சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டினால் நன்மைகள் யாவை ஏற்படும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு, நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட், ஹவு ஷுட் இட் பி கனெக்டட் இன் ஏ சர்க்கியூட். அதாவது மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும். படிச்சிருங்கள் தயவு செய்து, முக்கியமான கொஸ்டின். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். அப்போ டார்ச் பல்ப் இஸ் ரேட்டட் அட் 3 volt and 600 mA, calculate its பவர், ரெசிஸ்டன்ஸ், எனர்ஜி கன்சியூம்டு இஃப் இட்ஸ் யூஸ்டு ஃபார் 4 hours. அதாவது 3 வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் 600 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகும் மின்திறன், மின்தடை மற்றும் 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் ஆகியவைகள் கணக்கிடுக. நெக்ஸ்ட் 4th இந்த சம பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அடிக்கடி கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சம்சனை கொடுத்துருக்கேன். 100 watt எலக்ட்ரிக் பல்ப் இஸ் யூஸ்டு ஃபார் 5 hours daily and 460 watt bulbs are used for 5 hours daily. Calculate the energy consumed in the month of January. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 வந்து பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா. அட்டாமிக் மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீதம் ஏ காணுங்க சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன்று, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், யூ த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரிப்பா, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. இந்த கொஸ்டினை சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை படிச்சு வச்சுருங்க. சரிங்களா. ஸோ சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, the electronic configuration of metal A is 2,8,18 1. The metal A when exposed to air moisture forms B, a green light compound. A with concentrated H2SO4 forms C and D along with water. D is gaseous compound. Find A, B, C, D. ஓகே, இவ்வளோ தான் பசங்களா. ஸோ இது இந்த கொஸ்டின் படிச்சிருங்க. ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லைப்பா, ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது குறிப்பு வரிக, தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். செகண்ட் ஒன், இன் வாட் வே ஹைக்ரோகாஸ்பிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டிலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். அதாவது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சிருங்கப்பா. ஸோ சாப்டர் 12 வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தட் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் டு ஆப்டைன் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸில் இருந்து ஆற்றலை பெறுகின்றன, அதற்கான 3 படிநிலைகளை எழுதி விவரிக்கவும். சாப்டர் 13 வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த பேராசிட்டிக் அடாப்ஷன்ஸ் இன் லீச். அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. செகண்ட் ஒன், ஹவு டஸ் லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படிநிலைகளை எழுதுக. தேர்ட் ஒன்,
leeches do not have an elaborate secretion of digestive juices and enzymes. Why? அட்டையில் பல வகையான சீரான சுரப்பு மற்றும் நொதிகள் காணப்படுவதில்லை ஏன்? ஓகேங்களா, இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 14 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ், ஹவ் ஆர் தே ப்ரொடியூஸ், இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாகின்றன. செகண்ட் ஒன், வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீராவி போக்கி என்றால் என்ன, நீராவி போக்கியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 15 வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரு, நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. சாப்டர் 16 வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஆர் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ்டு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸ் இன் த ஹியூமன் பாடி, ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன, மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை. ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்னு 7 மார்க்ஸ்னு கேட்குறாங்க. தயவுசெய்து படித்து வச்சுருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. Second one, Susan's father feels very tired and frequently urinates after clinical diagnosis. He was advised to take an injection daily to maintain his blood glucose level. What would be the possible cause for this? Suggest preventive measures. So இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்கப்பா. தேர்ட் ஒன், ரைட் த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபரலின்ஸ். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஜிபரலின்கள் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. சாப்டர் 17 ஹவு டஸ் பைனரி ஃபிஷன் டிஃபர் ஃப்ரம் மல்டிபிள் ஃபிஷன், அதாவது இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. செகண்ட் ஒன், ஹவு டஸ் டெவலப்பிங் எம்ப்ரியோ கெட்ஸ் இன்டு நரிஷ்மெண்ட் இன்சைட் த மதர்ஸ் பாடி, தாயின் கர்ப்பப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் இதுவும். நெக்ஸ்ட் சாப்டர் 18 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், அதாவது குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். செகண்ட் ஒன், எ பியூர் டால் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் பியூர் டாஃப் பிளான்ட், வாட் வுட் பி த F1 and F2 ஜென்ரேஷன்ஸ் எக்ஸ்பிளைன், அதாவது ஒரு தூய நெட்டை தாவரமானது தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. இதில் தோன்றும் F1 மற்றும் F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மையுடன் என்பதை விளக்க. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக என்ன பார்த்தீங்கன்னா 25 to 26 கொஸ்டின்ஸ் தான் வருமே. ஓகேங்களா. ஸோ இந்த 4 மார்க்ஸை படித்தாலே போதும், எல்லாமே அட்டன் பண்ணலாம். அப்படின்னா இதை படித்து நல்லா தெரவாயிட்டிங்களே போதும், பக்கவாக அட்டன் பண்ணிடலாம். சரி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து தேவையில்லப்பா. 7 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா. ஸோ அந்த 7 மார்க்ஸு, இந்த 4 மார்க்ஸு, 2 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் படிச்சிருங்கப்பா. ஸோ வேறு எந்த கஷ்டம் தேவையில்லை. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்கப்பா. வேறு எந்த டவுட்டும் தேவையில்லை. சரிங்களா. அப்புறம் நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுகிறேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. அதில் மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் தான் வந்திருக்கும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் சம்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிட்டு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அப்படி பார்த்தாலே போதும், கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், அப்புறம் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் சொல்லிட்டு ஓவராலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி பக்காவாக எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னால் உறுதியாக உங்கள் சயின்ஸ் டீச்சர் சென்டம் போடுவதற்கு தயாராக உள்ளார்கள் என்று அர்த்தம். சரிங்களா. ஸோ எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை, ரெடியாக போய் படிங்க, பக்காவாக எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு A to Z தொடர்ந்து நம்ம சேனல் போட்டுன்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டனை ஆன்லைன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் போய் உடனே ஜாயின் பண்ணுறங்க பசங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.